நண்பர்களே, இந்த வீடியோவை ஒரு சாதாரண தகவலுக்காக நான் பதிவிடலைங்க. இது ஒரு மனிதனாக நான் உணர்ந்த வேதனை. அது ஒரு விஞ்ஞானியாக என் உள்ளத்தில் ஏற்பட்ட காயம்ங்க. இந்த வாரம் நான் அந்தமான் தீவுகளில் தொலைதூர வனத்தீவுகளை, சாதாரண மக்கள் காலே படாத தீவுகளை கடலோட அடியில் ஸ்னார்க்கிள் டைவ் செஞ்சு பார்த்தேங்க. ஃப்ளாட், ஹம்ப்பு, டஃப்ட்டு, மாஸ்க் ஐலண்ட்ஸில் நான் டைவ் செய்யும்போது பளபளக்கும் பவள உலகம் பார்க்கணும்னு நினச்சேங்க. ஆனால் நான் பார்த்தது முழுக்க முழுக்க இறந்து போன, மண் மூடின, செத்து போன கோரலோட ஸ்கெலிட்டன் தாங்க. எல்லாத்துலேயும் ஆல்கே படர்ந்து இருந்துச்சுங்க. மண்களால் மூடப்பட்டு கிடந்துச்சுங்க. 90 விழுக்காடுக்கும் மேலே எங்கே பார்த்தாலும் செத்த பவள பாறைகள் தாங்க. இது பூரா பேக் ரீஃபில் ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு. சில இடங்களில் ரீஃப்களே இல்லைங்க, வெறும் மணல் தான். அங்கேயும் இங்கேயும் டர்ஃப் ஆல்கே அப்படிங்கிற ஒரு ஆல்கே வளர்ந்து பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. டர்ஃப் ஆல்கே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே கோரலே முளைக்க முடியாதுங்க. மேலும் நான் பார்த்த இன்னொரு வேதனை என்னென்ன, மனிதன் எங்கே போனாலும் பின்னாலேயே பிளாஸ்டிக் குப்பை கூடவே போகுதுங்க. இந்த ரிமோட்டு அன்இன்ஹாபிட்டட் ஐலண்ட்ஸில் கூட நான் கையால் சேகரித்த பிளாஸ்டிக் பாட்டில்கள் நிறைய இருந்துச்சுங்க. நான் உங்களோட பகிர போகிறது எல்லாருடைய இதயத்தையுமே கிழிக்கக்கூடிய ஒரு அனுபவங்க. நிறைய பேருக்கு இந்த தீவுகளுக்கு போகவே முடியாதுங்க, வாய்ப்பே கிடைக்காது. ஒருவேளை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் போக முடியும். இங்கே வாழ்கிற கோரல் என்ன சீக்ரெட்டு, அதை பற்றி தான் இன்றைக்கி உங்களோட பேச போகிறேங்க. நண்பர்களே, இந்த பயணம் ஆரம்பிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருந்ததுங்க. இங்கேருந்து ஃப்ளைட்டில் ஏறும்போதே கோரல் நினச்சிக்கிட்டே இருந்தேங்க. கடல் உலகம் எப்போதுமே ஒரு மர்மங்க. அதில் டைவ் செய்கிறது இன்னொரு மகிழ்ச்சிங்க. ஆனால் இந்த முறை அந்தமான் பயணத்தில் நான் கண்டதை என் வாயினால் சொல்லவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பவளம் நிறைஞ்சிருந்த அழகான உலகத்தை காண போன நான் அழிவு நிறைஞ்ச பவளப்பாறை கல்லறையை தான் சுற்றி பார்த்தேங்க. 2000 நான் போர்ட் பிளேரில் ஆரம்பித்து நார்த்துக்கு போய் திரும்பி போர்ட் பிளேருக்கே வந்தேங்க. எதில் போனேன்? யாச்சில் போய் ஒவ்வொரு இடத்துலையும் டைவ் பண்ணி மொத்தம் ஒரு 50 டைவுக்கு மேலே பண்ணியிருப்பேங்க. எல்லா கோரல் ரீஃபையும் பார்த்தேங்க. அப்படி பலன்னு பவளப்பாறைகள் அதிகமாக இருந்ததுங்க. இந்த தடவை போன வாரம் முதல்ல போனது இன்டர்வியூ ஐலண்ட் தாங்க. இதுதான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய தீவுங்க. இதை தவிர இன்னும் 14 குட்டி தீவுகளுக்கு போனோங்க. டஃப்ட் ஐலண்டு, ஹம்ப் ஐலண்டு, மாஸ்க் ஐலண்டு, வரைபடத்திலேயே தெரியாத ஒரு சின்ன தீவுகளுங்க. முழு தீவும் மரங்களும் செடி கொடி மேங்க்ரோவ்களோட நிரம்பி இருக்குங்க. தீவுக்குள்ளே யாராலையும் உள்ளே போக முடியாது, அந்த அளவுக்கு மரங்கள் வளர்ந்துருக்கும், செடிகள் வளர்ந்துருக்கும். ஆனால் சில தீவுகளுக்குள்ளே குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்குங்க. இதனாலேயே போச்சர்ஸ் அந்த தீவுக்குள்ளே போய் நல்ல தண்ணி பிடிக்கிறாங்க. எஸ்பெஷலி பர்மாலேருந்து போச்சர்ஸ் நிறைய வரதா சொல்கிறாங்க. இந்த தீவுலெல்லாம் கடலோட நடுவில் அமைதியாக இருக்கிற ஒரு குட்டி குட்டி தீவுங்க. நான் ஸ்னார்க்கிள் எக்யூப்மெண்ட் போட்டுக்கிட்டு நீரில் குதிச்சேங்க. நான் எதிர்பார்த்தது பட்டர்ஃப்ளை ஃபிஷ்ஷு, பேரட் ஃபிஷ்ஷு, ரேஸு, மல்டி கலர் ரீப் கார்டன்ஸுங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் பார்த்தது என்னென்ன, வெறுமைங்க, வெறுமை. ஒரே செத்துப்போன பவளப்பாறைகள், அங்கு இங்கும் பாசி செடிகள், 1-2 மீன்கள். கடலுக்குள்ளே குதித்த உடனே பேரட் ஃபிஷ்ஷு கோரல் ரீஃபை கடிக்கிற சத்தம், தண்ணிக்குள்ளே போனதுமே கொரட்
கொரட்டுன்னு சவுண்டு கேட்குங்க. கோரல் ரீஃபை சுரண்டி சுரண்டி சாப்பிட்ற அந்த பேரட் ஃபிஷ்ஷு சத்தம் கொஞ்சம் கூட இல்லைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பவளப்பாறைகளே இல்லைன்னு அர்த்தங்க. உயிரில்லாத பவளப்பாறை எலும்புகள் சாம்பல் நிறத்தில் பரவிய மண்களால் மூடிய செத்த பவளப்பாறைகள், சில பார்னக்கிள்ஸு, கைட்டான் மொலஸ்க்கு, இது மட்டும் அமைதியாக ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. ஹம்ப் ஐலண்டில் நான் ஸ்னார்க்கிள் பண்ணும்போது 90% டெட் கோரல்ஸுங்க. எனக்கே நான் சொல்லிக்கிட்டேன், நான் 1989 35 ஆண்டுகளாக அந்தமான் ரீஃப்களை பார்த்துக்கிட்டே இருக்கேங்க. ஆனால் இதை பார்த்த உடனே என் மனசு சுக்கு நூறாக உடஞ்சி போச்சுங்க. ப்ளீச்சிங் மாதிரி டெம்பரவரி டேமேஜ் இல்லைங்க, இது பெர்மனன்ட் டிஸ்ட்ரக்ஷனுங்க. பவளங்கள் எல்லாம் பிரிட்டில் ஆகி காலால் தொட்டாலே உடஞ்சி போகும் நிலையில் இருந்துச்சுங்க. நான் நீரில் மிதந்துக்கிட்டே இருக்கிறப்போ அந்த சைலன்ஸ் என்னோட மனசை கத்தியால் குத்துறது போல் இருந்துச்சுங்க. 2004 சுனாமி அப்லிஃப்ட்மெண்ட்டு, அதாவது நார்த்தில் இருக்கிற தீவுகள்லாம் 1 மீட்டர் மேலே வந்துடுச்சு. நிக்கோபாரில் இருக்கிறதெல்லாம் 1 மீட்டர் கீழே போயிடுச்சு. இந்த சுனாமி அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த கோரல் ரீஃபோட வெளியில் தெரிஞ்ச அப்லிஃப்ட்மெண்ட்டான கோரல் எல்லாமே கிலோமீட்டர் கணக்கில் செத்து போன ஃபோட்டோலாம் எங்கிட்ட இன்னமும் இருக்குங்க. ஆனால் இந்த ட்ரிப்பில் நான் கண்ணால் பார்த்த கோரல் சாவு ரீஃப் ஃப்ளாட்டு லிட்ரலி சீ லெவலுக்கு மேலே வந்துருச்சுங்க. நான் காலால் நடந்து போகும் அளவுக்கு எக்ஸ்போஸ்டு ரீஃபுங்க. 2004 சுனாமியில் டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்டு காரணமாக அந்த தீவுகள் 1லேருந்து 3 மீட்டர் வரைக்கும் அப்லிஃப்ட் ஆகிருந்ததுங்க. இதனோட பொருள் என்னென்ன, பல 100 ஆண்டுகளாக வளர்ந்த பவளப்பாறைகள் எல்லாம் சில நிமிஷம் சூரிய வெப்பத்துக்கு வெளிப்பட்டு ஒன்றா செத்து போச்சுங்க. 21 ஆண்டுகள் சுனாமி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமும் கழிச்சும் அந்த காயம் இன்னும் குணமாகவே இல்லைங்க. எல்லா தீவுகளோட அளவும் குறைஞ்சிருக்குங்க. நாங்கள் போன தீவுகள் எல்லாம் முன்னாடி இருந்த சைஸில் இப்போ இல்லவே இல்லைங்க. 2004 சுனாமியில் கடல் லேண்டுக்குள்ளே நுழைஞ்சிருச்சுங்க. சாண்டு பார்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. ஷோர்ஸ் எல்லாம் எரோட் ஆயிடுச்சுங்க. சில தீவுகள் பாதி தான் அளவாயிடுச்சு. இந்த ஐலண்டுகள் எல்லாமே லிட்ரலி ஷ்ரிங்கிங்க. அதிகமாக எரோஷன் இருக்குங்க. புதுசு புதுசாக சில சாண்டு பார் அங்கங்கே முளைச்சிருக்குங்க. இதெல்லாம் ஃப்யூச்சரில் ஐலண்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா மரங்கள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. சில இடங்களில் ஷோர்லைனு 50லேருந்து 60 மீட்டர் வரைக்கும் உள்ளே நுழைஞ்சிருச்சு. சில தீவுகள் சி மேப்பில் இருந்த இடம் டோட்டலி ஆஃப் ஆகிடுச்சுங்க. பேக் ரீஃபில் சில்ட்டால் மூச்சு திணறும் உலகம் இருக்குது பார்த்தீங்களா? யார் பார்த்தாலும் இந்த செத்து போன கோரல் பாறைகளை பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்கங்க. நான் ஹம்ப் ஐலண்டில் ஸ்னார்க்கிள் செஞ்சப்போ பேக் ரீஃப் முழுசும் மண்ணால் சில்ட்டி டெபாசிட்டாலேயே மூடி இருந்துச்சுங்க. பவளப்பாறை தண்ணீரில் உயிரோடு இருக்கணுங்க. மண்ணால் மூடினா அது மூச்சு வாங்க முடியாது, செத்து தான் போகுங்க. அப்புறம் மண்ணோட மண்ணாக ஆகிடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா தீவுகள் எல்லாம் எரோட் ஆயிருங்க. அதுதான் இப்போ இந்த தீவுகளில் நடந்துக்கிட்டு இருக்குங்க. நான் பார்த்த ரொம்பவுமே வேதனையான விஷயம் என்னென்னா, பவளங்களுக்கு மேலே பிளாஸ்டிக் குப்பைங்க. இந்த ரிமோட் தீவில் மனுஷன் வாழவே மாட்டாங்க. கடற்கரையில் எல்லாம் ஒரே பிளாஸ்டிக் பாட்டில் மயந்தாங்க. ஆனால் மனுஷன் எங்கே போனாலும் பிளாஸ்டிக் கூடவே வருதுங்க. நான் குதித்த முதல் 5 நிமிஷத்துலேயே ஒரு பழைய டிட்டர்ஜென்ட் பேக்கெட்டு ரீஃபுக்கு மேலே ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுங்க. அதை கையால் எடுத்தேங்க. அந்த சமயத்தில் எனக்கு கோபம், துக்கம், வெக்கம் எல்லாம் ஒன்றா வந்துருச்சு. நாங்கள் போனதோ ஒரு அன்இன்ஹாபிட்டட் தீவுங்க. மனுஷன் கால் எப்போது வைக்காத தீவு. ஆனால் பிளாஸ்டிக் மட்டும் நிறைய வந்துருச்சுங்க. அங்கே நீரோட்டம் அதை கொண்டு வந்து
ரீஃபுக்கு மேலே நிற்க வச்சிருக்குன்னா பார்த்துங்களேன். அதைத்தான் நான் டை முடித்ததும் கூட்டி பைகளில் சேகரித்தேங்க. அது என் சயின்டிஸ்ட் லைஃப்பில் மிகவும் வேதனையான வெக்கமான கலெக்ஷனுங்க. நான் பிளாஸ்டிக் சேகரித்தது ஒரு ரிசர்ச் சாம்பிள் இல்லைங்க. ஒரு மனுஷனா வெக்கப்பட்டு இது செய்ய கடமைப்பட்டிருந்தேங்க. என் கூட வந்தவங்க எல்லாம் அதை வேடிக்கை தான் பார்த்தாங்க தவிர ஒரு பாட்டிலை கூட அவங்க கையில் தொடலைங்க. எனக்கு ரொம்ப கோபம். அதனால தாங்க இப்போ நான் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல் சொல்ல போகிறேங்க. இப்போது ஃப்ளாட் ஐலண்டில் நாங்கள் போகும்போது ஜரவா என்கவுண்டர் பண்ணோங்க. அதை பற்றி பார்க்கலாமா? அது ரொம்பவே பயங்கரமான நிகழ்ச்சிங்க. ஃப்ளாட் ஐலண்டுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணி லேண்டிங் செய்ய போகிற நேரங்க, திடீர்னு காட்டிலேருந்து 10 ஜரவா வேகமாக எங்கள் பக்கம் ஓடி வந்தாங்க. அவங்களில் பெண்கள் ஜரவாக்களும் இருந்தாங்க. பாதி பேருக்கு மேலே உடையே கிடையாதுங்க, கீழே மட்டும்தான் உடவை அணிஞ்சிருந்தாங்க. நான் டீகேட்ஸாக இந்த பகுதியில் இருந்தாலும் இதை பார்த்து என்னோடய உயிரே ஒரு நிமிஷம் நடுங்க வச்சிருச்சுங்க. ஃபாரஸ்ட் போட்மேன் உடனே சொன்னாங்க, சார் அவங்க ஹனி கலெக்ட் பண்ண வந்திருக்கிற சீசன் இது, குரூப்பாக வந்திருக்காங்க, ஒரு நொடி கூட டிலே பண்ணாமல் போட்டை டேர்ன் பண்ணி டீப் சீக்கு போயிடலாம் சார் அப்படின்னு கத்துனான். அந்த ஜரவா நம்மளை பிடிச்சாங்கன்னா நம்ம போட்டில் இருக்கிற எல்லாத்தையும் உருவிக்கிட்டு விட்டுருவாங்க சார், உயிரை மட்டும் விட்டு வச்சுருப்பாங்க. அவங்கள பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. முதல்ல அவங்கள ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலை, பயந்துட்டோங்க. அந்த ஃபியூ செகண்ட்ஸில் நாங்கள் போட்டை திருப்பி தப்பிச்சு போகிறதுக்குள்ள எல்லோருக்கும் ஒரே நடுக்குங்க. ஜரவா எப்போவுமே க்யூரியஸ் பீப்புளுங்க, டேஞ்சரஸ் ஆகலை. ஆனால் கான்டாக்டை தயவுசெய்து நம்ம அவாய்ட் பண்ணோம்னா அவங்களுக்கும் நமக்கும் சேஃபாக இருக்குங்க. ஜரவா இருக்கிற இடத்துல தான் போச்சர்ஸ் வரவே மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமாங்க? நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஆனால் உண்மை. ஜரவா ப்ரெசன்ஸு இஸ் நேச்சர் ப்ரொடெக்ஷனுங்க. அவங்க இருக்கிற ஸ்ட்ரெச்சில் போச்சர்ஸு இல்லீகல் ஃபிஷர்மேன் வரவே மாட்டாங்க. ஜரவாக்களால் பயந்து போய் தீவுகளுக்கு வரமாட்டாங்க. இது தீவுகளுக்கு ரொம்பவே ஒரு இன்விசிபிள் பவுண்ட்ரிங்க. அதனால் ஒயில்ட் லைஃப் கூட பாதுகாப்பாக இருக்குங்க. இந்த ஜரவா என்ன பண்ணுவாங்கன்னா, காட்டுக்கு போனாங்கன்னா அந்த ஹனி கோம்பை அப்படியே கட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் விட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கிழங்கெல்லாம் வந்து எடுத்தாங்கன்னா சின்ன கிழங்கெல்லாம் நட்டு வச்சுருவாங்க. பெரிய அனிமல்ஸ் எல்லாம் அங்கே ப்ரீட் பண்ண சமயத்தில் அதுகளை கொல்ல மாட்டாங்கங்க. அதனால தான் ஒயில்ட் லைஃப் இன்னும் கூட பாதுகாப்பாக இருக்குங்க. ஐரணி என்னென்ன, கவர்மெண்ட் பெட்ரோல் இல்லாத இடங்களில் கூட ஜரவா ப்ரெசன்ஸ்னா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸு தானாகவே குறைஞ்சிருங்க. இப்போது இங்கே பூரா பவளம் செத்து போனதுக்கு காரணம் இயற்கை பேரறிவு இல்லைங்க, மனுஷன் செஞ்ச உலகளாவிய குற்றம்ங்க. நம்புங்க. பவளம் இறந்ததுக்கு காரணம் என்னென்னா ஓஷன் வார்மிங், டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போகுது. அப்புறம் கடல் தண்ணி வந்து ஆசிட் ஆகிக்கிட்டே போகுதுங்க. பிளாஸ்டிக் வேஸ்ட்டு எங்கே பார்த்தாலும் இருக்குது. இல்லீகல் ஃபிஷ்ஷிங்க, நிறைய ஃபிஷ்ஷை ஹார்வெஸ்ட் பண்ணி கடலையே எம்டி ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மெயின்லேண்டில் அந்தமான் தீவுகளில் பண்ணுற டெவலப்மெண்ட்டுனால மண்கள் எல்லாம் அங்கே கடலில் பவளப்பாறைக்கு மேலே போய் உட்காந்து செடிமெண்ட் ஆகிடுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம கோஸ்டல் டெவலப்மெண்ட் இருக்குது. எல்லாருமே கடற்கரை பக்கத்தில் தான் ஃபேக்ட்ரி வைக்கணுங்கிறாங்க, வீடு இருக்கணுன்றாங்க. அதுக்கப்புறம் 2004 சுனாமி பிளேட்டு டெக்டானிக் மூலமாக தீவுகளை மேலே தூக்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக உங்களுக்கு தெரியும், கிளைமேட் சேஞ்ச் யாரும் நம்ப மாட்டாங்க, அடிப்பட்டால் தான் தெரியுங்க. அவ்வளோ கஷ்டம் கிளைமேட் சேஞ்சினால். இது எப்படி மிட்டிகேட் பண்ண போகிறான் மனுஷங்கிறது தெரியவே இல்லை இன்னும். கோரல் ஒரு உயிரினங்க, அது இறந்தா அதோட கூட வாழும் ஆயிரக்கணக்கான உயிரினங்களும் செத்து போயிருங்க. ஒரு கோரல் ரீஃப்ங்கிறது
ஒரு அண்டர் வாட்டர் சிட்டி மாதிரிங்க. கோரல் ரீஃப் தான் நிறைய உயிர்களுக்கு வீடுங்க. வாழ்க்கை, நர்சரி, ஃபீடிங் கிரவுண்டு, இதெல்லாம் அங்கே இருக்கிற கடல்வாழ் உயிரினங்களுக்கு இது ஒரு முக்கியமான கீஸ்டோன் இடங்க. அந்த கீஸ்டோனை எடுத்தாச்சுன்னா இந்த கோரல் ரீஃப் செத்தா மற்ற எல்லா உயிரும் கடலில் செத்து போயிருங்க. கோரல் ரீஃப் சாகுதுன்னா அந்த ஈகோ சிஸ்டமே சாகுதுங்க. அந்த தீவே சாகுது. நான் ஸ்னார்க்கிள் செஞ்சு பார்த்த அப்சல்யூட் எம்டினஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரொம்பவே பாதிச்சிருச்சுங்க. நான் ஹம்ப் ஐலண்டில் ரீஃப் பகுதியில் டைவ் பண்ணும்போது ஒரு பேரட் ஃபிஷ் கூட இல்லைங்க. ஒரு கலர்ஃபுல் ரீஃப் கூட நான் பார்த்ததே இல்லைங்க. ஒரு சீ குக்கும்பர் கூட இல்லைன்னா பார்த்துங்களேன். என்னோடய மாஸ்க்குக்கு வெளியே எல்லாமே சாம்பல் நிற மண்ணும் சைலன்ஸும் தாங்க. நான் கேட்டதெல்லாம் என்னோடய ஓன் ப்ரீத்திங் சவுண்டு தாங்க. அது ரொம்பவே கிரீஃபான அனுபவங்க. நான் விஞ்ஞானியாக அங்கே டைவ் பண்ணலைங்க, ஒரு மனுஷனாக கடல் செத்து போனதை பார்த்தேங்க. இந்த அனுபவம் என் மனசையே மாற்றிருச்சுங்க. ராத்திரியெல்லாம் அந்த செத்த குரல் தான் என் கண் முன்னால் வந்து போச்சுங்க. இன்னும் பல டைவ் சைட்ஸு கிளைமேட் சேஞ்சில் பெர்மனண்ட்டு ஸ்கார்ஸ் அப்படியே இருக்குது. இந்த அடி வாங்கின இடங்கள் எல்லாம் இன்னமும் செத்தே தாங்க இருக்குது, முளைக்கவே இல்லை புது கோரல். ரீஃபுக்கு மேலே எக்ஸ்போஸ்டு கோரல் பிளேட்ஸு ஒரு கல்லறை போல் இருந்துச்சுங்கன்னா பார்த்துங்களேன். அன்றைக்கி நான் போட்டுக்கு திரும்பும்போது என் கைப்பையில் இருந்த கோரல் ஃப்ராக்மெண்ட்ஸு, பிளாஸ்டிக் பாட்டிலு, புரோக்கன் பேக்கெட்ஸு, கூடவே கொண்டு வந்த பாட்டிலை போட்டேங்க. காலையில் 6 மணிக்கு போட்டில் ஸ்டார்ட் பண்ணி க்ரீக் வழியாக உள்ளர போய் இந்த ஐலண்டுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வர 13 மணி நேரம் ஆச்சுங்க. என்னோடய மனசு திரும்பி வரும்போது ஒரு கல் போல் ஹெவி ஆயிடுச்சுங்க. நண்பர்களே, நான் இந்த வீடியோவை உங்களை பயமுறுத்த அல்லது துக்கப்படுத்த போடலைங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு. அந்தமான் தீவுகள் ஒரு உலகத்தோட நெஞ்சுங்க. இந்த தீவுகளை எல்லோரும் கேலபகாஸ் ஆஃப் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லா அனிமல்ஸும் பிளான்ஸும் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க. இந்த பவளங்கள் நம்ம கடவுளோட மூச்சுங்க. கோரல் சாகுதுன்னா நம்ம கடல் சாகுதுங்க. அதோடு சேர்ந்து மனுஷனோட வாழ்க்கையும் சாக போகுதுங்க. நான் ஸ்னார்க்கிள் பண்ணி பார்த்தது ஒரு அழிவோட படங்க. ஆனால் அது மாற முடியாத ஒன்றும் இல்லைங்க. மனிதனால் முடியாது எதுவுமே இல்லைங்க. பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க, கடலை மதிங்க, கிளைமேட் ஆக்ஷனுக்கு சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலும் பவளங்களோட உயிரை காப்பாற்றணுங்க. இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குதுங்க. நாம் கடலை காப்பாற்றலாமா, இல்லைன்னா கடல் நம்மளை காப்பாற்றுமா? தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் இதை தெளிவாக எழுதுங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்ங்க.